என் பெயர் சுபிதா. நான் எல்கேஜி படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுபிதா. நான் எல்கேஜி படிக்கிறேன். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர அறிஞர் மகாத்மா காந்தி, நேதாஜி போன்ற தலைவர்கள் சுதந்திரத்துக்காக பாடுபவர் நாடகம் தேசியம் பாடி கொடியேற்றி கொண்டாடுவாங்க. சுதந்திர போராட்ட தலைவருக்கு நன்றி செலுத்தினார் என்று பெருமைக்குள்ளாக. வந்தே வயம் வந்தே. நன்றி, வணக்கம். அற்புதம், அருமையாக சுதந்திர அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிருந்தா. யூகேஜி வகுப்பு படிக்கிறேன். இந்தியா 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் பிரதமர் கொடியேற்றுவார். தேசிய கொடி ஒன்றரை கோடி தேசிய பாதுகாப்பு. நன்றி. நன்றி. அடுத்தது தர்ஷனா. ஸ்ரீ குருப்யோ நமः. My name is Darshna from UK. நான் சுதந்திரத்தை பற்றி பேச வந்துள்ளேன். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் இந்தியாவில் முக்கியம். இந்தியா 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் தினம் இந்தியாவில் முக்கியமான தேசிய விழா. நான் இந்தியனாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக சி கோகுல் மைதிரேஷ் சார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட்ல இருந்து 5th வரைக்கும். ஸ்ரீ குருப்யோ நமः. ஜான்சி ராணி லட்சுமிபாய். ராணி லட்சுமிபாய் 1828ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி வாரணாசி நகரில் பிறந்தார். இவர் சிறு வயதிலே குதிரை ஏற்றும், வாள் சண்டை, தற்காப்பு கலைகள் ஆகியவற்றை கற்றுக்கொண்டார். திருமணத்துக்கு பிறகு இவர் ஜான்சியின் ராணி லட்சுமிபாய் அழைக்கப்பட்டார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளம்பி எழுந்த பல இந்திய வீரர்களின் ராணி லட்சுமிபாயாக ஒருவர் ஆவார். அன்பு, வீரம், ரௌத்ரம் என சிறப்பு மிக்க குணங்களுடன் வாழ்ந்து இந்தியா கண்ட வீரமங்கை ஜான்சியின் ராணி லட்சுமிபாய். நன்றி. கோகுல். ஸ்ரீ குருப்யோ நமः. அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட வீரர்களின் பற்றி பேசப் போகின்றேன். சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தி, நேருஜி, பகத் சிங், நேதாஜி போன்ற பல தலைவர்களும் வீரர்களும் முக்கிய பங்காற்றியுள்ளார்கள். சுதந்திர போராட்டத்தில் தலைமையேற்று நடத்திய பெருமை மகாத்மா காந்தி சாரும். தன்னகத்தை வேலு நாச்சியார், பாரதியார், வ.உ.சி., வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற பல தலைவர்களும் முக்கிய பங்காற்றியுள்ளார்கள். இந்திய சுதந்திரத்துக்காக போராட்டத்தில் ஈடுபட்ட முதல் பெண் பேரரசி வீரமங்கை வேலு நாச்சியார். தேசபக்தி பாடல்கள் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை வளர்த்தவர் பாரதியார். மூவண்ண கொடியை தன் உயிரே போனாலும் கையில் பிடித்தவை உயிர் நீத்தார். திப்பு குமரன். ஆங்கிலேயரை எதிர்த்து கப்பல் ஓட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார். சுதந்திரத்துக்காக போராட்டத்தில் தலைவர்களும் மற்றும் தியாகிகளையும் போற்றி வணங்குவோம். வந்தே மாதரம். ஜெய். நன்றி, நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. என் பெயர் ராப்புவரசன்.
நான் இன்று விடுதலை போராட்டத்தில் மறக்க முடியாத வீரர் கொடிக்காத்த குமரனை பற்றி பேச போகின்றேன். பாராண்ட பாரத கண்டத்தில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடியில் தமிழ் மறவர் குடியில் இவர் 1904 ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். இவர் தந்தையின் பெயர் நாச்சிமுத்து, இவர் தாயார் பெயர் கருப்பாய் ஆவார். இவரின் இயற்பெயர் குமாரசாமி. காந்தியின் கொள்கையால் ஈர்க்கப்பட்ட இவர் தன்னை விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுத்தினார். 1932 ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். அப்போராட்டத்தில் தடியடியில் இவர் சுதந்திர கொடியை பாதுகாத்ததால் இவர் கொடிக்காத்த குமரன் அழைத்தனர். குமரன் ஜனவரி 10 சிகிச்சை பலனின்றி இறந்தார். நன்றி, வணக்கம். வெரி குட், வெரி குட். அற்புதமாக உங்களை அற்புதமான கைத்தட்டலோடு மாணவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். சேரன் 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு சேரன். ஸ்ரீ குருப்பியோ நமக. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். அனைவருக்கும் அன்பிற்குரிய காலை வணக்கம் மற்றும் 78ஆம் ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவனின் வாக்குக்கு இணங்க காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல், கொடிக்காத்த குமரன், வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரமங்கை, வேலுநாச்சியார், வ.உ.சி. இன்னும் எண்ணற்ற வீரர்களினால் நமக்கு சுதந்திரத்தை போராடி பெற்று தந்தனர். 200 வருட ஆங்கிலேயரின் கொடுங்கோல் ஆட்சிக்கு பிறகு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு நள்ளிரவு 12 மணிக்கு நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. சுதந்திர தினத்தன்று ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளிலும் அலுவலகத்திலும் வண்ண கொடி ஏற்றி போற்றுவர். சுதந்திர தினத்தை பல நாடுகளில் இந்தியா தினம் எனும் அழைக்கப்பட்டு வருகின்றது. இந்தியா சுதந்திரத்தை கொண்டாடுவதன் மூலமாக நாட்டு மக்களிடையே தேசிய உணர்வுகள் மற்றும் சகோதரத்துவ உணர்வுகளையும் தூண்டி ஒற்றுமையை ஏற்படுத்துகின்றது. நமது மதம், இனம், மொழி, பண்பாடு மற்றும் கலாச்சாரம் வேறுபாடு இன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்தியன் என்ற உண்மையை கொண்டாட இவ்விழாவை மூவண்ண கொடியேற்றி கொண்டாடி வருகின்றனர். பல தியாகிகளின் இன்னுயிர் நீத்த நமக்கு பெற்று தந்த சுதந்திரத்தை நாம் சரியான வழியில் பயன்படுத்த வேண்டும். நாம் சிறந்த குடிமகனாக வாழ்ந்து காட்ட வேண்டும். வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி. வெரி குட், நன்றி. அடுத்ததாக 6ஆம் வகுப்பு மாணவன் முகமது அஸ்வாத். ஸ்ரீ குருப்பியோ நமக. மை நேம் இஸ், என் பெயர் முகமது அஸ்வாத். நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கிளீன்லேண்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளி, புதுப்பேட்டை. நான் இந்திய தேசம் பற்றி பேச வந்துள்ளேன். ஒவ்வொரு ஆண்டும் காலாண்டு பக்கம் நமது தேசத்தின் கடினமான சுதந்திரத்தை குறிக்கும் தேதிக்கு மாற்றும் போது நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள் மற்றும் ஸ்ரீ குருப்பியோ நமக. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாயாசிகா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கிளீன்லேண்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளி, புதுப்பேட்டை. நான் திருப்பூர் குமரன் பற்றி பேச வந்துள்ளேன். மாநில தமிழ்நாட்டில் பல சுதந்திர போராளிகள் உள்ளனர். அவர்கள் சுதந்திர இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தனர். அவர்களின் பலர் சுதந்திரம் பெற நாட்டிற்கு தங்கள் மூச்சையும் வாழ்க்கையும் கொடுத்தார். இந்த கட்டுரை இந்திய சுதந்திர இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தது. தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற சுதந்திர போராளியாக இருந்த O.K.S. ஆர். குமாரசாமி முதலியார் மற்றும் அவர் 4/10/1904 அன்று திருப்பூர் மாவட்டத்தில் சென்னிமலை என பெயரிடப்பட்ட சிறிய கீழே பிறந்தார். அவர் சிறிய கீழே பிறந்தார். அரசாங்கத்தில் கொடியை பிரித்து இறந்தார். சம்பவம் காரணமாகவே அவர் கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்பட்டார். அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் பி. சிவானி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கிளீன்லேண்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளி, புதுப்பேட்டை. நான் சொல்ல வந்துள்ள தலைப்பு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி சில வார்த்தைகள் கூற வந்துள்ளேன்.
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் துணிச்சலான தலைவர். இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தார். 1897 பிறந்தார். நாட்டின் மீதான அவரது ஆழ்ந்த அன்பு அர்ப்பணிப்பை தூண்டியது. அவரது முக்கிய அங்கீகரிக்கப்பட்ட போஸ் இந்திய தேசிய ராணுவத்தை எண்ணி நீந்தார். எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருவேன் என்று சக்தி வாய்ந்த மூலகத்திற்கு பிரபலமானது. போஸ் இந்தியாவின் சுதந்திரத்தை அடைய உறுதியாக நடவடிக்கைகள் எடுப்பதால் உறுதியாக நம்பினார். அனைவருக்கும் என் இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரம் அடைதல். ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் பாயலவர்சி. நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கிரீன்லாந்து மெட்ரிகுலேஷன் பள்ளி, புதுப்பேட்டை. நான் பேச வந்த தலைப்பு சுதந்திரத்தை பற்றி பேச வந்தது. இது நாட்டின் சுதந்திரத்துக்கான போராட்டத்தை நினைவுபடுத்தும் வகையில், நாட்டை சுதந்திரத்துக்கான பாடுபட்ட தியாகிகளையும் நினைவுபடுத்தும் வகையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய சுதந்திர தினம் நாட்டு மக்களிடையே உணர்வு மற்றும் உணர்வுகளை தூண்டி ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது. ஆகஸ்ட் 12ஆம் நாள் பல நாடுகளில் இந்திய தினம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் பி. நளினா. நான் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கிரீன்லாந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இன் புதுப்பேட். சுதந்திரத்தை பற்றி பேச வந்துள்ளேன். 200 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு ஆகஸ்ட் 1947ஆம் ஆண்டு 15ஆம் தேதி அன்று இந்தியா சுதந்திரமானது. நாட்டின் சுதந்திரத்தை கொண்டாடும் வகையில் முதல் பிரதமரான பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் செங்கோட்டையில் முதல் முறையாக இந்தியா கொடியை ஏற்றினர். அதன் பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்தியா சுதந்திர தினத்தை ஆகஸ்ட் 15ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்திய சுதந்திர தினத்தை நாட்டு மக்களுக்கு தேசிய உணர்வு மற்றும் சகோதர உணர்வுகளை தூண்டி ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது. நமது மதம், கலாச்சாரம் மற்றும் ஜாதி வேறுபாடின்றி ஒவ்வொரு இந்தியனும் இந்தியன் என உண்மையாகவே அழைக்கப்பட்டு காரணமாக இருக்கிறது. ஆகஸ்ட் 15ஆம் நாள் பல நாடுகளில் இந்தியா தினம் என அழைக்கப்பட்டு வருகிறது. நன்றி, வணக்கம்.